அந்த ஆசிரியர்கள் நமக்கு போட்டிய தமிழ் அறிவு சைவ அறிவு தான் நான் புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கின்றேன். சரியா எல்லா சீசனும் நம்மளும் கிடைக்காது. இது இப்போ எவ்வளோ காலம் பாவனை எவ்வளோ காலத்துக்கு 6 மாதத்துக்கு பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. 6 மாதம் பதப்படுத்தி ஒவ்வொரு இது நாவல் விதையில் வந்து கோப்பி தயாரிச்சிருக்கணும். இது என்னது பொசிங் மிஷினை போடுறதா? நீங்களே செய்கிறீங்களா இதுகள்? அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கணிக்கன் சுற்றனால் வந்து இந்திய பண்பாட்டு மண்டபத்தில் அணிக்கன் வந்து இங்கே வந்து தமிழரின் பண்பாடு சார்ந்த ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. அதாவது வீர சைவர்கள் சார்ந்த ஒரு பண்பாட்டு நிகழ்வு ஒன்று இங்கே நடக்குது. இது வந்து உண்மையிலே வந்து இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் ஈழத்து இளைஞர்களும் இணைந்து இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகின்றனர். உண்மையிலேயே வந்து யானையில் வந்து சுவாமியை வரவழைத்து கொண்டு வந்து இந்த மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் இது அமையப்போகுது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள். வாரங்கள் காணொலிக்கு செல்லலாம். அது போகுதப்ப வேணுமா? நான் கிட்ட போய் தான் பார்க்க போகிறோம் உள்ளுக்குள்ள என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்ற விஷயத்த பாருங்கள் மக்களே. இங்கே தான் அந்த கலாச்சார நிகழ்வுகள் நடக்கிறதாக வந்து கேள்விப்பட்டனா உள்ளே போய் பார்ப்போம் நடக்குதா இல்லையான்றது என்னென்னு தெரியல. பாருங்க ஆக்கள் எல்லாம் நிற்கணும் முன்னுக்கு. ஆக்களே காணல, எங்கே நடக்குதுன்னு தெரியல. இங்கே டீ எல்லாம் கொடுத்து நிற்கணும். அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாராயணனோடு நான் முகன் நங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் சொல்லுங்க. ஓகே திறக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. இன்றைக்கு வந்து இந்த கலாச்சார மண்டபத்தில் வந்து ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. யானையிலேருந்து சாமியை கொண்டு வந்து ஒரு நிகழ்வு பிரம்மாண்டமாக நடக்குது.
இது தொடர்பாக உங்களோட கருத்து என்னத்துக்காக செய்கிறீங்க? நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது. இப்போ நாங்கள் வந்து இது வந்து ஒரு மார்கழி பெருவிழான்னு சொல்லி கடந்த 4 வருஷமாக செய்திருக்கோம். அதாவது இந்த முறை 4வது ஆண்டாக செய்திருக்கிறோம். அது வந்து திருமுறைகள் தமிழ் மொழி என்னும் பொழுது தமிழ் மொழியோடு பின்னி பிணைந்ததான் நம்ம சைவ சமயம், வைணவ சமயம், இப்படி பல சமயங்கள் தமிழ் மொழியாக வந்திருக்கின்றது. அதாவது மார்கழி என்ற வழிபாட்டுக்குரிய மாதம். அது சைவர்களாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, வழிபாட்டுக்குரிய மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் இருந்து வருகின்றது. அந்த மார்கழி மாதத்திலே குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவைன்னு சொல்லி பல கோயில்களே திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. திருமுறைகளின் பெருமைகள் வந்து உலக அறியப்பட வேண்டும். அதாவது தமிழ் மொழி என்று சொல்லும் பொழுது தமிழிலே தத்துவங்கள், இலக்கியங்கள், பண்பாடுகள் நீண்ட காலமாக வருகிறது. மொழியிலேயே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய்யெழுத்துங்க தமிழ் தத்துவம். தொல்காப்பியம் இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த திருமுறைகளாக இருந்தாலும் சரி, அது பண்பாடையும் இலக்கியங்களையும் தத்துவங்களையும் நீண்ட இதாக எடுத்துக்கொண்டு வருகின்றது. அப்போ அந்த திருமுறைகளில் இருக்கின்ற தமிழர்கள் பெருமை, அதாவது அற்புதங்கள் பல, எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதாவது ஆண்பனை பெண்பனையாக மாற்றியதும் திருமுறைகள் தான், முதல விளங்கிய பாலகனை எடுத்த திருமுறைகள் தான், பூம்பாவை உயிர்ப்பித்த திருமுறைகள். வேறு எந்த மொழியிலேயுமே இப்படியான அதிசயங்கள் நடந்ததாக வரலாறு. அப்படியான ஒரு பண்பாட்டை கொண்ட தமிழினத்தின் அந்த முக்கியமான விடயங்கள் வந்து பலருக்கு மறைக்கப்பட்டதுன்னு சொல்ல கூட தெரியவில்லை. மேலும் நாங்கள் எல்லாம் நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்தேன். இந்த பக்கத்தில் ராஜ்நகர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்தாங்க. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி சிவலிங்கத்தை நிறுவி இருக்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பெரிய பண்பாட்டை கொண்டு வந்த பள்ளிக்கூடங்கள் எங்களுக்கு பல ஆசிரியர், யாழ்ப்பாணம் இந்துக்கள் மட்டுமல்ல, மாஜனா கல்லூரி இருக்கலாம், நீங்கள் கிளிநொச்சியிலிருந்து வரணும்னு சொன்னீங்க தம்பி, கிளிநொச்சி இந்து கல்லூரியாக இருக்கலாம். பல இடங்களிலே முந்தி நல்ல ஆசிரியர்கள் இருந்தார்கள். இப்போ இல்லைன்னு சொல்லவில்லை, நல்ல ஆசிரியர்கள் இப்போவும் இருக்கின்றார்கள். ஆனால் முந்தி நிறையா அந்த ஆசிரியர்கள் நமக்கு போட்டிய தமிழ் அறிவும் சைவ அறிவும் தான். நான் புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கின்றேன். இன்று எங்கு போனாலும் நாங்கள் இந்த பண்பாட்டை கொண்டு செல்வதற்கு அந்த ஆசிரியர்கள். ஆனால் இப்போ அந்த ஆசிரியர்கள் இதுகள் வந்து குறைந்து வருகின்றது. ஆகவே நாங்கள் அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்க இடைவெளியை குறைக்க வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். உதாரணமாக சொல்ல போனால், இப்போ நாங்கள் நேரே பேசுவோமானால், நீங்கள் வந்து இப்போ சிங்கள மொழி என்னோடனே உடனே எதிர்க்கிறீங்க. ஆனால் சமஸ்கிருத மொழியை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நீங்கள் கதைக்கிற அந்த நாளாந்த மொழியிலேயே 40% சமஸ்கிருத கலப்பு இருக்குங்க. இப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களே, சிங்கள மொழி இருக்க ஒரு கேள்வி இருக்கிறீங்க. அதான் நான் எந்த மொழியும் சமன்றதை நான் பார்க்குறேன் தம்பி. நான் வந்து எந்த மொழிக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் இப்போ சைவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சைவ வரலாற்றிலே இப்போ ஒரு செடி வந்து முத்தி அடைஞ்சிருக்கின்றது, ஒரு யானை முத்தி அடைஞ்சிருக்கிறது, சிலந்தி முத்தி அடைஞ்சிருக்கிறது. அப்போ 5 ஜீவன்கள், வாய் பேசாத ஜீவன் முத்தி அடையுது என்றால் அவருக்கு என் மொழியிலேயே போனவர்கள் இல்லை. அப்போ மொழி வந்து வழிபாட்டுக்கு தடையலை. எந்த மொழியிலும் கும்பிடலாம். அப்போ எந்த மொழியிலும் கும்பிடலாம், ஏன் தமிழ் மொழியை கும்பிடக்கூடாது? உண்டு. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால், மதமாற்றத்தை பற்றி நாங்கள் சாய்க்கிறோம். உண்மையில் அது ஒரு பேசப்பட வேண்டிய விடயம் தான். 2009க்கு பிறகு வலிந்த மதமாற்றம் நடைபெறும். அதாவது ஒரு மனிதன் விரும்பி எந்த மதத்துக்கு போகிறேன் நான் எதிர்க்க போகிறதில்லை. நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக இஸ்லாமிய மதத்துக்கோ கிறிஸ்தவ மதத்துக்கோ நீங்களாக விரும்பி போய் இறை வழிபாட்டுக்கு போகிறது நாங்கள் எந்த காலம் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஆகலாம். ஆனால் வலிந்து மதமாற்றம் செய்வது வந்து ஒரு உண்மையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். பொதுக்கேர்லேருந்து உள்ளாந்திலேருந்து இன்று மட்டும் நடந்து கொண்டான் வருகிறது. அதை நீங்கள் பார்க்க அந்த மதமாற்றம் என்ற பண்பாட்டு அழிப்பு, அதை பேசுவதில்லை. ஆனால் தமிழ் தேசியம் சிங்களவர் செய்கிறான்னு பேசுகின்றீர்கள். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய விடத்தில் இருக்கோம். ஆனால் மதம் ஏன் மாறுகிறான்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க வேறு காசை கொடுத்து இப்படி மாதிரி, அது இல்லை. நாங்கள் இந்த மக்களை எப்படி மதிக்கிறோம், வழிபாட்டுகளை எப்படி உள்வாங்குறோம். இன்னைக்கு இந்த என்ன சொல்கிறது, இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழா நடந்து கொண்டு எத்தனை தேவாலயங்களில் தமிழில் பூசை நடக்குது. அப்போ அதாவது அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த மதம் இஞ்சி ஒரு வழிபாட்டை தமிழில் செய்கிறோம். இந்த மண்ணுக்குரிய மதத்துக்கு தமிழில் பூசை செய்யலாம் நாங்கள் இருக்கிறோமே. எல்லாரும் இவை தூக்கி இந்த சாதியாவே அந்த சாதின்னு சொல்லி கோயிலுக்கு வரையாத எங்கே வரையிலான்னு சொல்லி பிடிச்சி வெளியில் விட்டால் நிச்சயமாக மதம் மாற்றம் நடைபெற்று தான் போகுது. அதை நீங்கள் தடுக்கவே இல்லாது. ஆக நாங்கள் எல்லா மக்களையும் உள்வாங்க வேண்டும். மக்களும் கடவுளுக்கான தூரத்தை குறைக்க வேண்டும். எல்லாரும் வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும். போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவரின் புகுவேன் சொல்லி தேவாரங்கள் எல்லாம் இருக்குது. அதாவது போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவரின் புகுவேன் என்றால் மூலஸ்தானத்துக்கே போய் சுவாமிக்கு தண்ணி ஊற்றி கும்பிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் விட்டு போட்டு நீ கொடிமரத்துக்காக நிற்கணும், நீ சாமி இயலாது, நீ எப்படி செய்யறான்னு சொல்றதெல்லாம் அந்த மாதிரி நடக்குது. அப்ப அடிப்படை பிரச்சனைகளை பார்க்கணும். அதெல்லாம் இப்போ எங்களோட தமிழ் சைவ சமயம் வந்து பின்னுக்கு நிற்கிறது காரணம் அதை தான் இருக்கு. நிச்சயமா இப்போ 63 நாயன்மார் எடுத்தீங்களா தம்பி, நான் சில இதில் சொல்லக்கூடாது, அந்த இதுக்காண்டி சொல்றேன். 63 நாயன்மார்ல எல்லா வகையான சாதியான ஆக்களும் இருக்கிறது. சாதி என்ற வந்து அதை வேற்றுமே இல்லை. அவர்கள் ஒவ்வொரு செய்யும் தொழிலை வச்சுக்கொண்டு அவர்கள் பிரித்து வைக்கிறார்கள். அவ்வளத்தையும் உள்வாங்கியதான் சைவ மதம், சைவ சமயம். ஆனா இந்து மதம் என்ற வேறு, அதை நீங்க காலில் இருந்து பிறந்த நீங்கள் கையில இருந்து பிறந்தீங்க பிரித்து பார்க்குற சனாதன தர்மத்தின் கதையை கொண்டு வராங்க. தமிழர் பண்பாட்டில் வந்த மதத்தில் எல்லா சாதியினரும் உள்ளடக்கியாதான் பண்பாடு. அது 63 நாயன்மார் பெரிய புராணமே ஒரு முதன்முறையான எடுத்துக்காட்டு. நாங்கள் அதுகளெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் திருவிழாக்கு போறது, வழி நினைக்கிறது, இப்போ வந்து சாமி தூக்கிறது மக்கள் சொல்லி நாங்கள் என்ன உள்வாங்கல. இளைஞர்களும் நாங்கள் வந்து இளைஞரை வச்சு தான் செய்கிறோம். எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா முழு இளைஞர்களாக செய்கிறார்கள்.
அதை ஆழமாக அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தி உள்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்தியா நிகழ்வின் நோக்கம் இந்தியா நிகழ்வின் நோக்கம் இந்தியா நிகழ்வு வந்து குறிப்பிட்டது போல திருமுறைகளின் பெருமைகளையும் அதாவது மார்கழி பாட்டின் சிறப்பையும் வந்து மக்களுக்கு எடுத்து செல்வதுதான் எங்கள் நோக்கம். குறிப்பாக இந்த முறை வந்து இந்த அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் நாங்கள் உள்வாங்க வேணும். உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற பாடசாலை ஆசிரியர்கள் நான் சொல்கிறோம், ஆசிரியருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், அவருக்கு வாழ்க்கை ஒன்று இருக்குது. ஆனால் அறநெறியால் ஞாயிற்றுக்கிழமை படிப்பிக்கிற ஆசிரியர்கள் அவைக்கு ஊதியமும் இல்லை. சிலாக்கள் இலவசமாக படிப்பிங்க, சிலாக்கள் 1000-2000 ரூபாய்க்கு படிப்பிக்கிறேன். அவேண்ட அந்த சேவையை பாராட்டு முகமாக எல்லா மாவட்டங்களிலிருந்தும் அறநெறி ஆசிரியர்களை கூப்பிட்டுருக்கிறோம். அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறிப்பாக 5 மாவட்டத்திலும் எடுத்துருக்கிறோம். மிகச்சிறந்த அறநெறி ஆசிரியர் சொல்லப்பட்டவருக்கு 10,000 ரூபாய் பரிசும் கொடுத்து அவர் கௌரவிப்பு செய்ய இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து சேவையாக செய்கிறார்கள். அவர்கள் ஊடாகத்தான் இந்த சமய சைவம் பரவுகின்றது. இந்த வந்திருக்க ஆசிரியர்களும் சைவத்தை அவர்கள் கொண்டு சேர்ப்பாளனோட எடுக்க பார்க்கணும். குறிப்பிட்டிருந்த எனக்கு உரையில் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சிங்கள முழு பிள்ளைகளும் வந்து வெள்ளை உடைய ஆணிந்து வந்து பௌத்த வியாரில் போய் சமயம் படிக்கின்றோம். நாங்கள் சும்மா இங்கே தமிழ் தேசியம் வாக்கி பேசிக்கொண்டே இருக்கிற மொழிய அவை இந்த பண்பாடு முதல் திருப்பி சொல்ற ஒரே விஷயம், சிங்கள தலைவர்களை பாருங்க, பதவி ஏற்றணும் ஜனாதிபதி எங்கே போகிற கண்டிக்கு போகிறார் இல்லாட்டி ரெண்டாவது போகிறேன். அவை வந்து பண்பாடுல வேலை தெளிவா இருக்கணும். நாங்கள் அதெல்லாம் விட்டு போட்டு சும்மா கத்தி கடைசியா ஒன்றும் இல்லாம போறவர்கள் தான் இருக்கு. இப்ப நாங்கள்லாம் நல்ல செய்யற மற்ற செய்யறேன்னு சொல்ல வேற இல்லைனா எல்லாரும் சேர்ந்து மற்ற இன்னொரு கடைசி விஷயம் என்னன்னு சொன்னா, யுத்தத்துக்கு பிறகு 2009 ஆண்டுக்கு பிறகான மீள்கட்டுமானம்ன்றது கட்டடத்தோடையோ கல்வியோடையோ ஒரு சாமானம் வாங்கி கொடுக்குறதோ செருப்பு வாங்கி கொடுக்குறதோ சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் நிற்கக்கூடாது. பல தளத்தில் அது போகணும். அது இன்னொரு ஒரே முக்கியமான தளம் பண்பாட்டு மீள்கட்டமைப்பு. அந்த பண்பாட்டு சமய மீள்கட்டமைப்பு நாங்கள் அதை 2009 முழுமையாக எடுத்து நாங்கள் அந்த பாதையில் பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை பயணிக்க தான் வேணும். நாங்கள் இந்த பாதையை பயணிச்சு கொண்டிருக்கிறோம். உங்களோட அமைப்பு என்ன? தென்னாடு செந்தமிழாக சிவமடம்னு சொல்லி கொக்குவில் இருக்குது. அதாவது தமிழ் சென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடம் பூசி எல்லாம் அங்கே தமிழ்லாம் நடக்கும். தமிழ் வழிபாடு ஆக்களே வந்து சாமியை கும்பிட்டு நீங்களே பாலை ஊற்றி சிவலிங்கம் கொண்டு வச்சிருக்கிறோம், கும்பிட்டு போகலாம். அந்த இதில் மெட்டாக்களை பரப்பி கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் இங்கே இருக்கிற ஆகம கட்டமைப்பு உடைக்கிறதுக்கோ இல்லாட்டி இந்த கோயிலின் நிர்வாக கட்டமைப்பு உடைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஒரு அதாவது பூசகரோ அர்ச்சகரோ பிராமணன் சாதிகளை குறிப்பிடக்கூட அவர்களுக்கு எதிரானதோ இல்லை. நான் சொல்ல வர விடயம் வந்து ஒரு ஆக்கள் வந்து கடவுளுக்கும் மனிதனுக்குமான இடைவெளியை குறைத்து நீங்க உள்வாங்கப்பட வேண்டும், இறைவனை எல்லோரும் வழிபட வேண்டும், வழிபடுவதற்கு தடைகள் இருக்கக்கூடாதுன்ற கொள்கை தான் பெறப்படும் மொழி. நான் ஒருவருக்கு எதிரான இந்த ஜானையில் வந்து சாமியை கொண்டு வந்து அது சம்பந்தம் வண்ண வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ஒரு பிரபலமான கோயில் யாழ் நகரில். அந்த கோயிலில் வச்சு பூசை முடித்த பின் ஆடல் வெள்ளான்னு சொல்ல நடராச பெருமானையும் சிவகாமி அம்மையையும் திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்கள் சைவ தமிழர்களுக்கு உண்மையில் நாங்கள் சைவ மதத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டோமே ஒழிய திருமுறைகளும் சித்தாந்த சாத்திரங்கள் மட்டும் தமிழர்களுடைய சொத்து. எந்த தமிழ் மொழி பேசுகிற சொத்து. அதுக்கு எவ்வளோ விடயங்கள் இருக்குது. அந்த இதுகளை ஜானையில் ஏற்றி அது பெருமைப்படுத்தக்கூடிய சோழ காலத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் ஜாழ்ப்பாணத்தை தான் முதல் தடவைன்னு சொல்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை. எந்த வயசு கட்டோன்னு நம்ம காணையில் யுத்தங்கள் நடந்தாலும் வந்திருக்க மாட்டோம். ஜானையில் வந்து நகர்வலமாக கொண்டு வந்து முதல் தடவையாக இருக்கின்றது. அப்போ அது ஜானையில் திருமுறையை கொண்டு வந்து அதுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து என்ற ஒரு எழுச்சி, அதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறத விட ஒரு ஊர்வலமோ இல்லாட்டி ஒரு நகர்வலம் நடக்கின்ற ஒரு 4 மடங்கான விளைவுகளை தரும். அதுக்காண்டி தான் செய்திருக்கிறோம். சரி, என்ன வேற சொல்லணும்டா? இன்னொன்று கடைசியாக வந்து இதெல்லாம் நாங்கள் செய்வதற்கு முன்னர் இறுதியாக சொல்லுகின்றேன். முன்னர் காலத்திலே மன்னர்கள் எவ்வாறு மதங்களை பரப்புவதற்கோ மதங்களை பேணுவதற்கோ நிதியுதவி செய்தார்களோ அதே போல் இப்போ எங்கள் நாட்டை உதாரணம் எடுக்கலாம். சிங்கள நாட்டில் சிங்கள பௌத்த அரசாங்கம் சொல்லுகிறார்கள். அவர்கள் வந்து எவ்வளவு மதத்தை பௌத்த மதத்தை கொடுக்குறார்கள். அதனால் எதுக்கதில்லை, தந்த மதத்தை பரத்துக்கு அவர் செய்கிறார். ஆனால் எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் சமத்துவம் பேசிக்கொண்டு பெரியாரிசம் பேசிக்கொண்டு இங்கே எல்லாத்தையும் தொலைச்சி போய் நிற்கிறோம். இப்போ அந்த வகையில் இப்போ இருக்கிற மன்னர்களாக நான் பார்க்கப்படுகின்றது. இந்த யாழ் நகரிலேயும் இந்த கொழும்புலேருந்து வந்திருக்க பக்கத்தில் ராஜ்மேன் இருக்கார். இந்த கோயிலுக்குரிய முழு பணத்தை தான் கொடுத்துருக்காரு. அதாவது இங்கே இருக்கிற இந்த பொருளாதார கட்டமைப்பில் அந்த அதாவது வணிகம் செய்கிறவர்களும் இந்த வர்த்தக இதுகள் செய்கிறவர்களும் இந்த பணங்கள் அவர்களால் இந்த காலத்தில் மேற்கமாக பணங்களை அள்ளி தருகின்றார்கள். அதேபோல் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற நண்பர்கள் எங்களோட படித்தவர்களும் இந்த பணங்களை தருகின்றார்கள். இந்த இளம் சமுதாயத்துக்கு இந்த சைவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றியை கூறி விடப்படுகின்றேன். சரி, நன்றி அண்ணா, நன்றி. நிகழ்வுகள் மக்கள் வந்திருக்கீங்க. இந்த நட்டபாடைங்கிறது கூட ஒரு மொழி மாற்று பெயர், மறந்துடக்கூடாது. நட்டபாடையினுடைய தமிழ் பண் பெயர் என்ன தெரியுமா? நைவளம். சங்க காலத்தில் இருந்த பெயர் நைவளம். இந்த நைவளத்தை நாட்டியத்துக்கு முதலாவதாக பயன்படுத்தினாங்க. எனவே அதை நாட்டிய பாஷைன்னு சொன்னாங்க. பிறகு வந்த தமிழறிஞர்கள் பாஷை என்பது தமிழ்ல வராது, அதை பாடை என்று மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாட்டிய பாடை என்று அதை சொன்னார்கள். அது பேச்சு வழக்கில் நட்டபாடை என்று மாறியது. மீண்டும் கர்நாடக இசையில் கம்பீர நாட்டையானது. நாதஸ்வர கலைஞர்கள் வாசிக்கும் பொழுது நடை மல்லாரி என்று அதை சொன்னார்கள். எல்லாவற்றுக்கும் தாய் நைவளம். பணிவான ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த மாமன்றத்தில் தென்னாடு கண்டிருக்கிற இந்த மார்கழி பெருவிழாவில் சுந்தரர் என்ற சொல்
ஒரு இடத்தில் கூட சுந்தரர் சொல்லவே இல்லை. அதிர்ச்சியா கூட இருக்கலாம் சில பேருக்கு. பித்தா பிறைசூடி தொடங்கி தானனை முன்படைத்தான் வரை சற்றேறக்குறைய 100 பதிகங்கள் 1000த்திற்கு மேற்பட்ட பாடல்களை அருளி செய்த நம்முடைய நம்பி ஆரூரர் ஓர் இடத்தில் கூட சுந்தரர் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. சரி, இறைவனாவது சுந்தரன்னு பயன்படுத்துறாரான்னு பார்த்தா அவரும் பயன்படுத்தல. சுந்தரரே சுந்தரர் என்ற சொல்லை விரும்பாத பொழுது நாம் ஏன் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நம்பி ஆரூரர் என்ற தமிழ் சொல்லை சொல்வதில் நமக்கு என்ன தயக்கம்? ஆரூரன் சொன்ன தமிழ், ஆரூரன் சொன்ன தமிழ்னு 1000 பாட்டிலையும் சொல்லி இருக்கிறாரு. இல்ல நான் சுந்தரன் தான் சொல்லுவேன். இந்த பாருங்க, இதான் வந்து இந்திய கலாச்சார மண்டபம் வந்து இருக்கு பாருங்க முன்னுக்கு. இங்கே தான் அந்த நிகழ்வுகள் நடக்குது. அதை விட அதுக்கு முன்னுக்கே பாருங்க, இங்கே வந்து இந்த உடுப்புகள் மற்றது மிக்சர் ஐட்டங்கள் இதுகள் எல்லாம் இங்கே சேல்ஸ் மாதிரி போட்டு பாருங்க எல்லாம் வச்சு நடத்தி கொண்டிருக்கணும். இங்கே நிறைய இதுகள் வச்சிருக்கணும், உடுப்புகள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கணும். பாருங்க இங்கே வந்து எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறேன் பாருங்க. என்ன மாதிரி வரும்? எத்தனாம் தேதி வரைக்கும் செய்ய போறீங்க? வணக்கம். இது இன்றைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 31ஆம் தேதி அது வரைக்கும் என்ன டிஸ்கவுண்ட் எதுவும் போடுறீங்களா இல்லாட்டா? எங்களோட உள்ளூர் பழமையான நாங்கள் பழமையாக எங்களோட இந்தியன் கல்ச்சரில் நடக்கிற எங்களோட உள்ளூர் உற்பத்திகள் மலிவு விற்பனையில் தான் இருக்குது. அது நிலம் எங்களோட தரமான இயற்கையான உற்பத்திகள் எல்லாம். எங்கே உங்களோட தொழிற்சாலை? எங்களோட ராலி வட்டுக்கோட்டை. அப்போ இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 30ஆம் தேதியில் வந்தால் உங்களுக்கு மலிவாக எடுக்கலாம் எல்லாரும். தரமான உற்பத்தி பொருட்கள், உள்ளூர் சார்ந்த உற்பத்தி பொருட்கள். சரியா. நல்லெண்ணெய் இருக்குது, பனங்களி இருக்குது. அது என்ன மாம்பழம்? என்னது? பனங்களி. பனங்களி. நீங்கள் இப்போ உங்களுக்கு மாம்பழம் மாதிரி இருக்குது. பனியாரம் ஜோதிச்ச உடனே டக்குன்னு பனங்க பனியாரம் சொல்லலாம். இதை அப்படியே போட்டு இதில் நீங்கள் பனங்க பனியம் பழமையாக செய்கிற மாதிரி இந்த களியை பயன்படுத்தி செய்யலாம். என்னண்டு பழமையாக நீங்கள் பனங்களுக்கு எடுத்து செய்வீங்க தான். அதே மாதிரி இது களியாகவே இருக்கு, எடுத்து வச்சிருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் மாவு போட்டு நீங்கள் அளவான உப்பு சீனியா போட்டு பழமை மாதிரியே பனங்க பனியம். சரி சரியா. எல்லா சீசனும் பனம்பழம் கிடைக்காது. இது இப்போ எவ்வளோ காலம் பாவனை எவ்வளோ காலத்துக்கு 6 மாதத்துக்கு பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. 6 மாதத்துக்கு பதப்படுத்தி வச்சுருக்கீங்க. சரி சரியா. மற்ற இது என்ன இது? மற்ற இந்த இது ஊரு. மற்றது புறக்கன் மா இருக்குது, பனாத்தி இருக்குது, சூப்பம்பு வாழைப்பூ வடகங்கள், அச்சு பலரம், சரி. அப்போ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். சரியா. ஓகே ஓகேண்ணா. இங்கே வந்து வச்சிருக்கணும் பாருங்க. இங்கே வந்து சமையல் நடக்குது. இங்கே பாருங்க, இங்கே நிறைய இதுகள் வச்சிருக்கணும் பாருங்க. இது என்ன தேயிலை ஐட்டங்களாண்ணா? என்னது? விளங்கல்ல. நாவல் விதையில் செய்கிறீங்களா? எங்கே இங்கே தான் தயாரி போல். எப்படி? என்னது இது? என்ன கோப்பாயில் செய்கிறீங்களா? 700 ரூபா. என்ன இது? 200 கிராம். என்னத்துக்காக இது சம்மந்தம் சொல்லுங்களேன். நீருள்ள நோய் குறைக்குது. வேறு என்ன செய்கிறீங்க? இது வந்து கோப்பிக்கொட்டை நாவல் விதைய வறுத்து கொத்தமல்லி சீரகம் போட்டு கோப்பி வறுக்கிற மாதிரி தான் நாவல் விதையை எடுத்து வறுத்து கொத்தமல்லி சீரகம் எல்லாம் கலந்து அதை பவுடர் ஆக்கி அப்படியா செய்யுங்க? வேர்க்கொம்பதெல்லாம் போட்டு நல்ல ஒரு உற்பத்தி. இது ஒவ்வொரு சைஸில் வச்சுருக்குறீங்க. என்ன பாருங்க, ஒவ்வொரு இது நாவல் விதையில் வந்து கோப்பி தயாரிச்சிருக்கணும். இது வடகம். என்ன வடகம்? இதுகள் இது என்ன? இது முடக்கத்தானா? முடக்கத்தான் ரசப்பொடி. இதுக்கு துவரம் பருப்பு தான் முளைப்பு. அதுக்கு கொத்தமல்லி சீரகம் கலந்து அரைமன் காய்ச்சலுக்கு எல்லாம் மூலிகை இதுகள் தான் செய்கிறீங்க. மற்றது இதுலேயும் இருக்குது முருங்கை இலை தூளா? முருங்கை இலை. இது என்னத்துக்கு? இது தேயிலைக்கு பாதுகாப்பாக தேயிலையை போடாமல் தேயிலை போடாமல் இதை போட்டு அப்படியே குடிக்கலாம். அப்படியா? சுடுதண்ணியில் கலந்து கொலஸ்ட்ரால். இப்போ என்ன சுடுதண்ணியில் வேறு என்ன? சுடுதண்ணி மட்டும் கலந்தா சரியா? சரி. அதான் கஞ்சி கூழலுக்கு போட்டு கஞ்சி கூழலுக்கும் குடிக்கலாம். இப்போ இதை மாதிரி செய்யலாம். உள்ளுக்கு வந்தால்
இந்த பவுடர் இருக்குல்ல ஆமா. முருங்கை இலையை காய விட்டு பவுடர் ஆகி ஆ, ஆ, ஆ. பவுடர் ஆ பவுடர் ஆக்கினா இந்த கஞ்சி சூப்புகள் போடலாம் முருங்கை இலை சாப்பாடுகளுக்கு எல்லாம் போடலாம். ஆ இதாண்டா லைட்டாக தூவி போட்டு நாங்கள் அதுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு இதாண்டலாமா என்ன? இது வந்து முருங்கையில பவுடர் பாலை விட சத்து கூட, பால் முட்டை கேரட் கோவா அதுகளை விட அதுகளை விட இது சத்து கூட. ம் ம் ம். ம் சரி என்ன வேறு என்ன? இது நம்பரை அடுத்த சரி வேறங்க. இது வந்து எப்படியும் 31 வரைக்கும் இந்த இது போட்டிருக்கேன் இந்த சந்தை. இது வந்து கிலோவானிலே கோப்பாய் அட்ரஸ் எடுத்தோம். எடுத்துருக்கேன். சரிங்க, ஓகே, நன்றிண்ணா. ஓகே, ஃபுட் பேக்கேஜ் என்னண்டு நியூட்ரி ஃபுட் பேக்கேஜ். சரி, ஓகே, நன்றியா, நன்றி. சார் இஞ்சால வந்து அம்மா கடை போட்டுருக்குறா. சொல்லுங்க அம்மா, என்னென்ன வச்சிருக்கிறீங்க, என்ன நடக்குது? 22 வருஷமா தையல் வேலை செய்யறேன். ஓ, தையல் வேலையோட இப்போ 8 வருஷமா இங்கே வாஷிங் லிக்விடும் செய்யறேன். இது என்னது வாஷிங் மிஷினை போடுறதா? ஆ, நீங்களே செய்கிறீங்களா இதுகள்? ஆ, எங்கே வீட்டில் வச்சு செய்கிறீங்களா? சரி சரி அம்மா, அதோட சொல்லுங்கள். அப்புறம் இதுலேயே இருக்குது. அம்மாவோட ஃபோன் நம்பர் இருக்கு. 1 லிட்டர் கேன் 5 லிட்டர் கேன் எல்லாம் செய்கிறோம். லிட்டர் கணக்குலேயும் எடுக்கலாமே. இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். சரி, மற்றது வேறு என்ன உடுப்பு ஐட்டங்களும் வச்சுருக்கீங்க? எல்லாம் எல்லா குழந்தைகளுக்கு பெரியார்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அதை விட சைக்கிள் சீட் கவர்களா? இந்த மற்ற இந்த பேக்கும் நீங்கள் தான் அடிக்கிறீங்களா? அப்படி ஆ, இப்போ இது மட்டும் இல்லை, இந்த கீழே பார் போட்டது இப்போ தச்சு கொண்டிருக்கிறாங்க. வெட்டி கொடுத்துட்டு வந்தனால் ஆ, வேலை நடந்துருக்கு. அப்போ எத்தனாம் தேதி வரைக்கும் கடை திறந்துருப்பீங்களா? இது 30ஆம் தேதி. 31 வரைக்கும் என்ன? சரி அம்மா, ஓகே. இதில் பார்க்குறவே வருவீனம்மா. இப்போ என்ன டிஸ்கவுண்ட் எதுவும் போடுறீங்களோ வருஷத்துக்கு? சரி, வழக்கமாக விற்ற விலையில விட இப்போ 2 சட்டை எடுத்தால் 2500 2300. ஆ தொப்புகள் எல்லாம் 900. ஆ, ஒவ்வொரு லேடிஸுக்குரிய நிறைய உடுப்புகள் வச்சுருக்கிறேன். சரி அம்மா, ஓகேயா, நன்றியா, நன்றி.